Hi guys, இன்னைக்கு நம்ம SN1 reaction பார்க்க போறோம். SN1 reaction என்ன unimolecular substitution reaction. இப்போ இந்த SN1 reaction நம்ம alkyl halides பார்க்கிறோம். ஓகேங்களா? இதுல R என்னது இதுல alkyl group. X வந்துட்டு halogens. Halogens என்ன fluorine, chlorine, bromine, iodine. ஓகேங்களா? இப்போ நம்மளோட SN1 ரியாக்ஷன் நடக்கணும்னா இம்பார்ட்டன்ட் ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், halogen attached carbon should be sp3 hybridized. Halogen attached carbon should be sp3 hybridized. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டு மெயின் கிரைட்டீரியா. இப்போ இது எப்படி இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ RX இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த R இருக்கிற இடத்துல இப்போ கார்பன்ல தானே இந்த ஹாலோஜன் அட்டாச் ஆயிருக்கும்னு சொன்னேன். இப்போ இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலோஜன்ஸ்க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆர்ல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், ஹாலோஜன்ல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த பாண்ட் வந்து கொஞ்சம் போலாரா மாறும். அப்புறம் இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேங்களா? பிரேக் ஆகி நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம மெக்கானிசம்ல பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா மெக்கானிசம்க்கு போயிடலாம். நம்ம reagent எடுத்துக்கலாம். sp3 hybridized சொன்னல. இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இந்த அல்கைல் ஹாலைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இதுகிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு வெளியே போயிடும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? R1, R2, R3. ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்லோ ஸ்டெப். ஏன் இது ஸ்லோ ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க, RDS. ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்லோ ஸ்டெப். ஏன்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுல, அது இன்டர்மீடியட் ஃபார்மேஷன். அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஸ்டெப். இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கார்போகேட்டையான் இருக்கு இல்லைங்களா? இந்த கார்போகேட்டையான்ல பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் இந்த ஃப்ரண்ட்லயும் இருக்கும், பேக்லயும், ஃப்ரண்ட்லயும் இருக்கும், பேக்லயும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இன்கமிங் நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இட் கேன் அட்டாக் எய்தர் ஃப்ரம் பேக் சைட் ஆர் இந்த ஃப்ரண்ட் சைட். நியூக்ளியோஃபைல் இந்த சைட்ல இருந்தானே போச்சு, இந்த சைட்லயே வந்து கூட அட்டாச் ஆகலாம், அப்படிலாம் இந்த சைடும் அட்டாச் ஆகலாம். ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நியூக்ளியோஃபைல் இதுக்கு முன்னாடி இந்த ஹாலோஜன் இருக்கு இல்லைங்களா? அதாச்சும் இந்த ஹாலோஜன் இது லீவ் பண்ணிருந்த அதே சைட்ல இப்ப இருக்கிற இன்கமிங் நியூக்ளியோஃபைல் ஆட் ஆச்சுன்னா, இப்ப நம்ம பிளேன் போல்ரைஸ் லைட் போட்டு பார்க்கும்போது அதோட இது பொசிஷன் வந்து சேமா இருக்கும். அதனால இது ரிட்டன்ஷன் பொசிஷன், ரிட்டன்ஷன் இது. அதுவே நம்ம நியூக்ளியோஃபைல் லீவ் ஆனதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாச்சும் இந்த இடத்துல போயிட்டு இன்கமிங் நியூக்ளியோஃபைல் ஆட் ஆச்சுன்னா அது வந்துட்டு இன்வர்ஷன் பொசிஷன். நம்மளோட SN1 பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன் பொசிஷன் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, இன்வர்ஷன் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. அதனால இதோட ப்ராடக்ட் எப்பயுமே ரெசிமிக் மிக்சர். ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு
ஒரு ரியேஜென்ட் இருக்கு. போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ல போடுறோம். அது வந்துட்டு நியூக்ளியோ ஹாலோஜன் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு போகுது. நெக்ஸ்ட் கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. இப்போ இன்கமிங் நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட் சைட்ல பேக் சைட்ல வேணா ஆட் பண்ணலாம், ஃப்ரண்ட் சைட்ல வேணா போய் அட்டாக் பண்ணலாம். இன்கேஸ் ஹாலோஜன் போன அதே சைட்ல வந்துச்சுன்னா அது ரிட்டன்ஷன் வரும். இதே ஆப்போசிட் சைட்ல போய் அந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுச்சுன்னா அது இன்வர்ஷன் வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே 50-50 சான்சஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது ரொம்ப ஸ்லோ ஸ்டெப், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும் அதுதான் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ இந்த கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இதுல வந்துட்டு அந்த சேம் கார்பன்ல தான் கார்போ கேட்டையான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இஃப் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், இஃப் பாசிபிள். ஓகேங்களா? இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி SN1 ரியாக்ஷன். இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், SN1 ரியாக்ஷன் எப்பயுமே 2 ஸ்டெப்ல நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SN1 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே ஸ்லோ ஸ்டெப், அதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுதான் பாத்தீங்கன்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இன்டர்மீடியேட் என்ன ஃபார்ம் ஆச்சு? நம்மளுக்கு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த SN1ஓட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற கார்போ கேட்டையான்ஸ் வச்சுதான் இருக்கு. அதாவது டெர்ஷரி கார்போ கேட்டையானா, செகண்டரி கார்போ கேட்டையானா, பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு. டெர்ஷரி கார்போ கேட்டையான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டெர்ஷரி ஜாஸ்தியா இருக்கும், செகண்டரி அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி பிரைமரி கார்போ கேட்டையான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இருக்கிற அல்கைல் ஹாலைடு எல்லாமே சேமா இருக்குன்னா அந்த கிரைட்டீரியால ஹாலோஜன்ஸ் வச்சுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அயோடின்ல இருந்து வருது பாத்தீங்கன்னா, இப்ப அயோடின் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜர் மாலிக்யூல் இல்ல. இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானுக்கு இருக்க அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கனால சீக்கிரமா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹாலோஜன் விட்டு போயிடும். அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு அயோடின் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேவர் பண்ணும், ஃப்ளோரின் ரொம்ப கம்மியா ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மாலிகுலாரிட்டி 1. ஏன்னா ஒரு மாலிகுல் ஆஃப் அல்கைல் ஹாலைட் தானே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஏன்னா ஒரே ஒரு ஹாலோஜன் தான், ஒரே ஒரு நியூக்ளியோஃபைல் தான் போகுது வெளியே ஹாலோஜன். ஸோ மாலிகுலாரிட்டியுமே வந்துட்டு 1 தான். இப்ப லீவிங் குரூப் பத்தி பார்க்க போறோம். இப்ப லீவிங் குரூப், அதாவது இந்த லீவிங் ஹாலோஜன் இருக்குங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் குரூப் வந்துட்டு மாடரேட் டு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்கமிங் நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு வீக்கா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரெசிமிக் மிக்சர், இன்வர்ஷன் 50%, ரிடன்ஷன் 50% சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன? கார்போ SN1 ரியாக்ஷனுக்கு அது போலார் புரோட்டீன் சால்வெண்டா இருக்கணும், அது அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரியேஜென்ட்ல இருந்து ஒரு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த நியூ ஹாலோஜன் வெளியே போயிட்டு கார்போ கேட்டையானுக்கு வேகன்ட் ஆர்பிட்டல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயும் இருக்கும்.
இப்போ இன்கமிங் நியூக்ளியோஃபைல் சேம் அந்த ஹாலோஜன் போன அதே இடத்துக்கு போயிருந்ததுன்னா அது வந்து ரிட்டன்ஷன், ஆப்போசிட் சைட்ல போச்சுன்னா அது வந்து இன்வர்ஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு மாலிக்யூல் யூஸ் பண்றதுனால சப்ஸ்டியூட் பண்றதுனால மாலிகுலாரிட்டி வந்து 1 இருக்கு. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எது ஃபேவர் பண்ணுது, டெர்ஷரி கார்போகேட்டையான், செகண்டரி பிரைமரி. அதுக்கப்புறம் இன்கேஸ் சேம் அல்கைல் ஹாலைடா இருந்ததுன்னா நம்ம ஹாலோஜன்ஸ் வந்து பேஸ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அயோடன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஃபேவர் பண்ணும். ஸோ ஃப்ளூரின் கெட்ஸ் த லீஸ்ட், அயோடன் கெட்ஸ் த மோஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. பை गाइस.